கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்கான வேத வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்திராகமம் 14:14. ஒரு காலத்தில் நாம் நல்ல நிலையில் இருந்தபோது நம் குடும்பத்தினருக்கும் நம்மளுடைய உறவினர்களுக்கும் திருமணமாகி போன வீட்டில் உள்ளவர்களுக்கும் நம்மளுடைய நண்பர்களுக்கும் இன்னும் யார் யாருக்கெல்லாம் நம்மளால் உதவி செய்ய முடியுமோ எல்லாருக்கும் பார்த்து அவங்கள தேவைகளை அறிஞ்சு உதவி செய்தோமே. அவர்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தோமே. நம்மளுடைய குறைவுகளில் இருந்தோம் அவர்களுக்கு உதவி செய்தோமே. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் என்னுடைய தேவைக்காகவோ என் பிள்ளைகளின் தேவைக்காகவோ என் கடன்களுக்காகவோ என்ன செய்யணும்னு நான் திகைச்சு நிற்கும்போது எனக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு புலம்புறீங்களா, கலங்குறீங்களா, திகைக்கிறீங்களா, வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்போது நீங்கள் கிறிஸ்துவை தான் வெளிப்படுத்தி இருக்கீங்க, நம்ம அப்பாவை தான் வெளிப்படுத்தி இருக்கீங்க. அவர் நம்மளை எப்படி அன்பு செலுத்த சொன்னாரோ அப்படிப்பட்ட அன்பை நீங்கள் மற்றவங்களிடத்துல செலுத்தி அவருடைய பிரதானமான கட்டளையைத்தான் நிறைவேற்றி இருக்கீங்க. அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு காட்டின அன்பு, நீங்கள் மற்றவங்களுக்கு செய்த உதவி எல்லாவற்றையும் நம்ம ஏசப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவருடைய கணக்கில் எல்லாமே இருக்குது. உங்களுக்கானதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா.